உம்முடைய உள்ளத்தை அறிந்து கொள்ள, உம்முடைய சித்தத்தை அறிந்து கொள்ள, உம்முடைய அன்பு கிருபையும் புரிந்து கொள்ள மனக்கண்களை திறந்து வழி நடத்துங்க. இந்த வார்த்தைகள் ஒவ்வொருத்தருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். என்னை அடுத்து பயன்படுத்துங்க, பேசுங்க. இயேசுவின் இனி நாம் ஜெபிக்கிறோம். ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இது 3வது வாரம் இந்த சீரீஸ் ஸ்ட்ரென்தனிங் இன் ரிலேஷன்ஷிப், அதாவது உறவுகளை எப்படி பலப்படுத்துவது என்று சொல்லி. இந்த வசனம் உயிர்த்தெழுந்த இயேசு உயிர்த்தெழுந்த அன்னைக்கு நடக்கிற ஒரு சம்பவமாக இருக்கிறது. இயேசு அதிகாலையில் அவர் அங்கிருந்த ஸ்திரீகளுக்கு, அதிலேயே மேரி மேக்டலின் அவர்களுக்கு தன்னையே வெளிப்படுத்தி, அந்த இடத்துல இந்த ஒரு சாயங்கால வேலையாக இருக்கும். இந்த ஒரு 2 சீஷர்கள், அவர்கள் இயேசுவை பின்தொடர்ந்த சீஷர்கள், இயேசு அநேக காரியங்கள் செய்து அவர்கள் கண்டிருக்கிற ஒரு சீஷர்களாக இருக்கிறாங்க. அப்படி அவர்கள் எருசலேமிலிருந்து எம்மாவு எம்ஐஎஸ் அந்த அவர்கள் தங்கியிருக்கிற அந்த ஊருக்கு, வாசம் செய்திருந்த அந்த இடத்துக்கு, அந்த கிராமத்துக்கு செல்லும்போது இயேசு அவரோடு கூட செல்றவராக இருக்கிறார். அப்போ அங்க என்ன பார்க்கிறோம்னாக்கா, அந்த இடத்துல வேத வசனம் சொல்லுகிறது, அவர்கள் இயேசுவை அறியாதபடிக்கு அவர்கள் கண்கள் மூடப்பட்டிருந்தது. பாருங்க, இயேசு அவரோடு கூட தான் இருக்கிறாரு. ஆனா அவங்க இயேசு யாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல அதிகாலையில பார்க்கும்போது அந்த ஸ்திரீ யாரோ ஒரு தோட்டக்காரன் என்று அவர்கள் இயேசு அறியாதபடிக்கு தோட்டக்காரன் என்று தெரிந்து கொள்றாங்க. அப்போ தேவன் தன்னையே வெளிப்படுத்தினாதான் அது இயேசுன்னு நமக்கு தெரியும். அநேக பேர் இன்னைக்கு வார்த்தையை படிக்கலாம், ஆனா அந்த வார்த்தையிலிருந்து ஆவியானவர் தான் நமக்கு இயேசுவை வெளிப்படுத்தணும். நம்ம எவ்வளவுதான் படிச்சாலும் கூட அது கதையா படிச்சிடுவோம், ஆனா உள்ளத்துல அவரு தான் நமக்கு வெளிப்படுத்துறவராக இருக்கிறாங்க. அதனாலதான் நிறைய பேருக்கு இன்னும் புரிய மாட்டேங்குது. நாம ஆவியானவர்கிட்ட கேட்கணும், இந்த ஒவ்வொரு வார்த்தையிலிருந்து நீங்க எனக்கு பேசுங்க. இன்றைக்கு இந்த செய்தியோட அந்த டைட்டில் பார்க்கும்போது, வேர்ட்ஸ் தட் பிரிங் ஹோப். எந்த வார்த்தைகள் நமக்கு நம்பிக்கை கொண்டு வருது? இயேசுடைய வார்த்தை மாத்திரம்தான் நமக்கு நம்பிக்கை கொண்டு வர வார்த்தையாக இருக்கு. அப்போ அந்த நம்பிக்கையுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள 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 நம்முடைய உறவுகளுக்குள்ள நாம எப்படியாப்பட்ட வார்த்தையை பேசுறோம், அதே நம்பிக்கையின் வார்த்தையை பேசுவதற்களாக மாறுறோம். எத்தனை பேர் புரியுதுங்க? இன்றைய செய்தி இதுதான். 2 காரியம் நம்ம பார்க்க போறோம். இயேசு உடைந்த உள்ளங்களை எப்படி அவர் உற்சாகப்படுத்துறாரு, அதே நேரத்தில் எப்படி அவர் உற்சாகப்படுத்துறாரு? தன்னுடைய பிரசன்னம், தன்னுடைய வார்த்தை நிமித்தமாக அவர் உற்சாகப்படுத்துறவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஒரு பகுதியிலேருந்து நீங்க படிச்சீங்க, என்னடா இது இவ்வளோ பெருசா இருக்குதே, யாரோ ஒருத்தர் ரோட்ல போனாங்க, இயேசு அவர் கூட போறாங்க, ஆனா அதுக்குள்ள ஆழமான ஆவிக்குரிய செய்தி நம்முடைய உள்ளான மனிதனுக்கு இன்றைக்கு ஆவியானவரே நம்மளோடு கூட பேச வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களோடு கூட பேச போறார். ஆவியானவர் இயேசுவை வெளிப்படுத்த போறாரு. ஆமென். உயிர்த்தெழுந்த இயேசு அன்றைக்கு அவருடைய ஹிருதயங்களை, சோர்ந்து போன ஹிருதயங்களை உற்சாகப்படுத்துறார். எப்படி? அவருடைய பிரசன்னத்தின் நிமித்தமாக, அவர் வார்த்தையின் நிமித்தமாக. ஒரு பையன் தன்னுடைய தாத்தாவோட கூட நடந்து போறான். போயிட்டே இருக்கும்போது கொஞ்சம் இரவு நேரத்தில் அந்த ஸ்ட்ரீட் கம்ப்ளீட்டாக பவர் கட் ஆயிடுது. அந்த ஸ்ட்ரீட்டு இருளா இருக்கு. அப்போ அந்த பையன் அவன் தாத்தா என் கூட தான் இருக்கிறீங்களா அப்படின்னு அவன் கேட்கும்போது, அந்த தாத்தா சொல்றாரு, நீ கேட்கறதுக்கு முன்னாடியே நான் உன் கையை பிடிச்சுன்னுக்கிறப்பா, உன்னோட கூட தான் இருக்கிறேன் அப்படின்னா. அந்த பையன் கையை பிடிச்சுன்னு கூட தெரியாம அவன் இருட்டை பார்க்கறான், பயப்படுறான், கை பிடிச்சுன்னு கூட தெரியல. தாத்தா சொல்றாரு,
உன் கூட தான் இருக்கிறான்ப்பா அப்படின்னு சொல்லி. அநேக நேரத்துல நம்மளுடைய வாழ்க்கையில சில நேரங்கள்ல ஒரு இருளான பகுதியில் போறோம், ஒரு சோர்வின் பகுதியில் போறோம், ஒரு நம்பிக்கையற்ற ஒரு சோர்வான வேலை, மன கசப்பு, மன உடைஞ்சிருக்கிற ஒரு வேலையில கர்த்தர் என்னை விட்டுட்டாரோ, கை விட்டுட்டாரோ, இருக்கிறாரோ இல்லையோ, என்னுடைய ஜெபத்துக்கு என்ன பதில் வரலையே, நான் போராட்டத்துக்குள்ள இருக்கிறேனே, நான் பிரச்சனைக்குள்ள இருக்கிறேனே, அவர் எங்கன்னு அநேக நேரத்தில் நமக்கு சந்தேகம் வருகிற ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுகிறது. ஆனாலும் கூட தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். இவர்கள் இந்த சீஷர்களை பார்க்கும்போது இவங்க அந்த ஒரிஜினல் 12 சீஷரோட கூட இல்ல. ஆனா அவங்க இயேசு எங்கெல்லாம் போனாரோ அற்புதங்கள்லாம் செய்த இடத்துல இவர்கள் இருந்தவர்கள். ஏன்னா அந்த வேதத்தை படிக்கும்போது தெரியுது. அப்போ இவங்க ஏதோ குறித்து பேசிட்டே வராங்க. திடீரென்று இயேசு அவரோட கூட போறாங்க, சேர்ந்துக்கிறாங்க. ஆனா இவர்கள் இயேசு என்று அறியாமல் பேசிட்டே இருக்கிறாங்க. இயேசு அவங்களை பார்த்து கேட்கிறாரு, நீங்க ரொம்ப ஏதோ டீப்பா டிஸ்கஷன்ல, ஏதோ குறித்த டிஸ்கஷன்ல இருக்கிறீங்களே, என்ன இருக்கும், ஏதோ பிரச்சனையா, ஒரு மாதிரி ரொம்ப சோகமான கதையில ஈடுபட்டு இருக்கிறீங்களே இயேசு கேட்கிறாரு. அதுக்கு அவங்க இப்படி நின்றுட்டு கொஞ்ச நேரத்துக்கு முகெல்லாம் வாடி போய் ஒரு சோகமான ஒரு ஃபேஸில் அவங்க கேட்குறாங்க. கிளியோபஸ்னு ஒருத்தர் கேட்குறாரு, எருசலேம்லயே நீ ஒருத்தன் தானா? இங்க நடந்த ஒரு காரியமே அறியாத இருக்கிறியே, இந்த இவ்வளவு நாள் நடந்த காரியங்களை ஒண்ணுமே தெரியாதா? எருசலேமுக்கே தெரியுமே, இந்த ஊருக்கே தெரியுமே, எல்லாரும் கண்டார்களே. இயேசுவை அரெஸ்ட் பண்ணி, இயேசுவை பிடிச்சு, அவரை அடிச்சு, துன்பப்படுத்தி, சிலுவையில் அறைந்து, அவர் மரித்து அடக்கம் பண்ணி, ஆனா உயிரோட வந்தாங்களான்னு தெரியாத இருக்கிறாங்க. இதெல்லாம் நடந்துச்சு, நீ ஒருத்தர் தானே தெரியாம இருக்கிறீங்க. யார்கிட்ட சொல்ல இருக்கிறாங்க? எல்லாம் அறிந்தவர், எல்லாம் வல்லவராக இருக்கிற அவர் தான். அப்ப இயேசு அவங்களை பார்த்து கொஞ்சம் இது கொஞ்சம் நக்கலா தானா? அப்படியா? இயேசு தமாஷ் கூட பண்ணுவாரு. சீரியஸான டைம்ல கூட வாட் திங்ஸ், என்னது இது, என்ன நடந்துச்சு, அவரை குறித்து தான் சொல்றாங்க. வாடி இருக்குது, முகம் வாடி இருக்குது. சிஸ்டர் மாலத்தியோட மல்லி நல்லா வளர்ந்து இருக்கு, முகமும் வளர்ந்து இருக்கு. ஆனா இவங்களுடைய முகம் வாடி இருந்ததுனால என்ன நடந்துச்சு அப்ப சொல்றாங்க, the things that happened to Jesus, the man of Nazareth, man from Nazareth. இயேசு கிறிஸ்து, நாசரேயனாகிய இயேசு கிறிஸ்துக்கு நடந்த காரியங்கள் தெரியாதா? அவர் ஒரு தீர்க்கதரிசியா இருந்தாரு, அற்புதங்கள் செய்தார். அப்படின்னா அற்புதங்கள் செய்தார்னாக்கா இவங்க எல்லாம் அற்புதங்களை பார்த்தவராக இருக்கிறாங்க. ஆமென். அற்புதங்கள் செய்தாரு. அவர் ஒரு நல்ல போதகரா இருந்தாரு. நம்ம தீர்க்கதரிசியா இருந்தாரு, போதகரா இருந்தாரு. ஆனா தேவகுமாரன் சொல்ல ஏதோ நம்புறாங்க. ஆனா இவர் தான் தேவன் என்று ஒரு நம்பிக்கை, அவ்வளவுதான். கொஞ்சம் both God and all the people எல்லாருமே அவரை போதகர் என்று அறிந்திருந்தார்கள். ஆனா அங்க இருந்த ஆசாரியர்கள், வேத தலைவர்கள் அவர்களை அரெஸ்ட் பண்ணி அவருக்கு மரணத்துக்கு ஆளாக்குனாங்க. அவரை சிலுவையில் அறைந்தாங்க. ஆனா இங்க பாருங்க, இவருடைய எண்ணத்துக்கு சோர்ந்து போயிருக்கிறாங்கனாக்கா, we had thought that the Messiah would come to rescue Israel. That all happened 3 days ago. இவர் இஸ்ரேலை மீட்கிறதுக்காக வந்த மேசையாவா நினைச்சோம். ஆனா இப்ப நம்பிக்கை போயிடுச்சு. நினைச்சோம், நம்பிக்கை போயிடுச்சு. இவருடைய நம்பிக்கை இயேசு வருவார், விடுதலை கொடுப்பாரு. ஆனா இயேசு அவரோடு கூட இருக்கிறாரு. அவர் மரித்து உயிர்த்தெழுந்த உயிரோடு கூட இருக்கிற நம்முடைய இயேசு ராஜா, எஸ், பாவத்திலிருந்து மீட்பு கொடுக்க வந்த தேவன் மீட்பு கொடுத்து இவங்களோடு கூட பேசிட்டு இருக்கிறார். அப்படின்னா பாருங்க, இவர்களுக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா இப்ப நம்பிக்கை ஏற்றவர்களாக, சோர்ந்து போனவர்களாக இயேசு இந்த 2 சீஷர்கள் இருக்கிறத ஆவியானவர் இதை தெளிவா இந்த இடத்துல வேதத்துல போட்டிருக்கிறாங்கனாக்கா, வேதத்துல கொடுத்திருக்கு ஒவ்வொன்றும் அது ரொம்ப ஒரு முக்கியமான காரியம் தான் போடுறாங்க. இட் இஸ் எவ்ரிதிங் ஹஸ் காட் a significance.
அது ஏதோ ஒரு முக்கியத்துவம் இருக்குது, அதனால தான் இங்க போடப்பட்டிருக்குது. அப்போ 12 பேர் சீஷரை தேர்ந்தெடுத்தாங்க. இவங்க 2 பேர் கூட இருந்தவங்க சீஷர் தான் சொல்லப்பட்டிருக்குது. சில இடத்துல 2 ஆளுங்க சொல்லப்பட்டிருக்குது. அப்படின்னா இயேசு தான் தேர்ந்தெடுத்த சீஷர்களோடு கூட மாத்திரமல்ல, அவர் சர்வ சாதாரணமா தாழ்மை உள்ள கீழே இருக்கிறவங்களோடு கூட ஆண்டவர் உறவாடி உற்சாகப்படுத்துறவராக இருக்கிறார், நம்பிக்கை கொடுக்கிறவராக இருக்கிறார். அவர் ஒரு மேல இவங்களுக்கு அவங்களுக்கு இல்லாதபடிக்கு எல்லாருக்குமே வாஞ்சியோடு கூட இந்த சீஷர்களுடைய அவங்க எப்படி இருக்கிறாங்க நம்மள சொல்லி கொஞ்சம் பார்க்கும்போது ஒரு ஜஸ்ட் சின்ன ஒரு பிரீஃபா கொடுக்கிறேன். அவங்களுக்கு தேவன் மேல ஒரு அன்பு இருந்தது, ஆனா என்ன இல்லைன்னு சொல்றேன் நானு. அவங்களுடைய உள்ளம் உடைந்து போய் இருந்தது, அவங்க முகத்துல அந்த சோகம் தெரிந்தது. ஆனா இயேசுவுக்கு ரொம்ப பிடிச்சதா இருந்துச்சு. தீர்க்கதரிசியா பார்த்தாங்க, போதகரா பார்த்தாங்க, இன்னும் அவர் மேல விசுவாசம் இருந்துச்சு. எப்படிப்பட்ட விசுவாசம்? போதகரா, தீர்க்கதரிசனமா, ஆனா தேவனா விசுவாசம் இல்லாத இருந்துச்சு. சபைக்குள்ள நாம எல்லாம் வரலாம், வந்து உக்காந்துட்டு போலாம், ஆனா இவர் தான் என்னோட ரட்சகர், இவர் தான் என்னோட தேவன், இவர் தான் என்னுடைய ஆத்ம நேசர், இவர் தான் என்னுடைய எஜமானன்னு இன்னும் சில பேர் ஏற்றுக்கொள்ளாம, இவர் ஒரு தெய்வம் தெரியும் எனக்கு, அவர் இருக்கிறாரு, ஆனா என்னுடைய எஜமான் என்னுடைய கர்த்தர்னு இன்னும் முழுமையாக ஏற்றுக்கொள்ளாம இன்னும் ஒரு சந்தேகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இவர்கள் கூட அப்படித்தான். ஒரு ஏன் அவர் சொன்னா, ஆண்டவர் யார் என்று அறியாமல் இருந்தவராக இருக்கிறாங்க. They lacked the understanding of Jesus. ஏன்னா அவர் இஸ்ரவேலை மீட்க வந்த மேசாயா நினைச்சிருக்கிறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து பாவத்திலிருந்து நம்மளை மீட்க வந்த ரட்சகர், சேவகரின் ராஜா என்று தெரியாமல் அவர்கள் இருந்தாங்க. இன்றைக்கு நாம கூட நிறைய முறை இதே மிஸ்டேக் தான் பண்றோம். என்ன பண்றோம்னாக்கா, எனக்கு ஆண்டவர் நான் கேட்டது பண்ணல, நான் கேட்டதுதான் பண்ணியிருக்கணும். ஆண்டவர் அதுக்கும் மேல அவர் அழகாக செய்து நாம எதிர்பார்த்ததோட அழகாக செய்தவர். ஆனா நான் நினைச்சனே இது நடக்கலையே என்ற ஒரு வருத்தத்தோடு கூட மனக்கசப்போடு கூட நம்பிக்கையற்றவர்களாக இருக்கிறோம். அவர் நாம நினைச்சது செய்யலனாக்கா நமக்குள்ள விசுவாசம் கொஞ்சம் கொஞ்சமா கீழே போயிடும். ஆனா கர்த்தர் இவர்களோடு கூட நடக்கிறவர்களாக, அவங்களுக்குள்ள நம்பிக்கை இல்லை, கண்கள் மூடப்பட்டு இருக்குது. இந்த சூழ்நிலைகள், வசனம், துக்கம், கொஞ்சம் நம்பிக்கை கீழே போனதுனால, அவிசுவாசத்தினால, சந்தேகத்தினால. ஆனா கர்த்தர் அவருடைய மனக்கண்களை திறந்து அவரோடு கூட பேசி, அந்த ஒரு ஃபயர், அந்த அக்னி அவருக்குள்ள இருக்கிறது, அந்த வாஞ்சை, அது கொஞ்சம் கொஞ்சமா கீழே அமைகிறது போல இருக்கும் போது கர்த்தர் அதை நல்லா சூடு பண்ணி உயர்த்தி வைக்கிறவரா இருக்கிறார். அப்போ கர்த்தர் இவர்களுடைய மத்தியில அந்த உறவுல என்ன வார்த்தை பேசுறாரு, எப்படி சொல்லி அவர்களை ஊக்குவிக்கிறாரு, அதை நம்ம புரிஞ்சிட்டோம்னாக்கா நம்ம உறவுகள்ல அவரை போலவே பேசுவார்களா மாறுறோம். அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது. ஹல்லேலூயா, ஆமென். சோ அவங்களுடைய அந்த இங்கிலீஷ்ல சொல்ல போனா they have lost their enthusiasm. எல்லாமே எதுவுமே எல்லாத்தையும் எழுதிட்ட போல ஏதோ போயிட்டு இருக்கிறோம், வரதா இருந்துச்சு, ஆனா இப்ப எதுவும் எல்லாத்தையும் எழுந்தது போல, ஒரு உற்சாகமே இல்லாத போல. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நம்மளோடு கூட தான் இருக்கிறார். ஆனாலும் கூட சில பேர் அந்த உற்சாகத்தை இழந்து போயிருக்கலாம். கர்த்தர் அந்த டிசைபிள்ஸ் கூட நடந்தது போல கர்த்தர் அவர் நம்மளோடு கூட நடக்கிறவரல்ல, நமக்குள்ளவே இருக்கிறாரு. நாம எங்க போனாலும், ஆனா நாம தான் பார்க்காத இருக்கிறோம், நாம தான் வெளிய காரியங்களை நான் எதிர்பார்த்தது நடக்கலையே இந்த மேல கண்கள் போகும்போது அவரை பார்க்க மறந்து இருக்கிறோம். அவர் பார்க்க முடியாத அளவுக்கு இந்த சூழ்நிலைகள்லாம் நம்முடைய கண்கள் மூடப்பட்டு இருக்கிறது. எத்தனை பேர் நான் சொல்றது நீங்க புரியுதுங்க? ஹல்லேலூயா. இன்னைக்கு வீட்டில் இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து, ஐயோ இதை நினைச்சனே, இது இப்படிதான் நடந்திருக்கணும், என் பொண்ணு, என் பையன், என் பிள்ளைங்க, என் சூழ்நிலை, என் வேலை, எல்லாமே இப்படி இருந்திருக்கணும், ஆனா இப்படி ஆயிடுச்சு. அந்த சூழ்நிலைக்குள்ள போயிட்டு இருக்கிறோம்.
கர்த்தர் நம்மளோடு தான் இருக்கிறாரு, அவர் தெரியாம இருக்கிறார். எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? அதேதான் ஆகார் கூட பார்க்கும்போது, ஆகார் அங்கதான் அந்த 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 கிணறு அங்கதான் இருக்குது, தண்ணி நீர் ஊற்று அங்க இருக்குது. ஆனா அந்த கஷ்டம், அந்த பாரம் அவருடைய கண்களை மறைத்து இருக்குது. ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, அவருடைய கண்கள் அந்த திறக்கப்பட்டது. அப்ப சொல்றாங்க, எல்ரோயி, என்னை காண்கிறவரே. அவர் எப்போதும் நம்ம மேல கண்ணாதான் இருக்கிறாரு. நாம தான் அவர் மேல கண்ணு போகாத படிக்கு கஷ்டங்கள், பிரச்சனைகள் நம்முடைய மனக்கண்களை மூடி இருக்குது. நான் எதிர்பார்த்தது நடக்கல, நான் நினைச்சது நடக்கல. ஆனாலும் கர்த்தர் நம்மளோடு கூட இருந்து அவர் உற்சாகப்படுத்துறவராக இருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம். The risen Christ restores discouraged hearts through His presence and His word. உயிர்த்தெழுந்த இயேசு சோர்ந்து போன உள்ளங்களை கர்த்தர் உற்சாகப்படுத்துறவராக இருக்கிறார். ஆமென். ஜீசஸ், என்னுடைய முதலாவது பாயிண்ட், ஜீசஸ் வாக்ஸ் வித் தி டிஸ்கரேஜ்ட். சோர்ந்து போனவர்களோடு கூட கர்த்தர் நடக்கிறவராக இருக்கிறார். அவர் உள்ளதான் இருக்கிறார். நாம தான் அவர் இல்லைன்னு நினைச்சுக்கிறோம், நம்ம கூட தான் இருக்கிறாரு. அவர் இயேசு பாருங்க, நடந்து அவர் சொல்றதை கேட்கிறாரு. அது மாத்திரமல்ல, என்ன பேசிட்டு இருக்கிறவன்னு கூட கேட்கிறாரு, கேள்வி கேட்கிறாரு. அது மாத்திரமல்லாது அவங்களுக்குள்ள இருக்கிற பிளானையும் வெளிப்படுத்த அவர் அனுமதி கொடுக்கிறவராக இருக்கிறார். நான் அடிக்கடி சொல்றது, ஏன்னா அந்த வார்த்தை 34:18, சங்கீதம் 34:18 அல்லது ஐசாயா 40:10, ஏன்னா ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் உங்களோடு தான் இருக்கிறார், நம்மளோடு கூட இருக்கிறார். சோர்ந்து போன உள்ளங்களோடு கூட அவர் உற்சாகப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வருத்தப்படாதீங்க, கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அநேக நேரத்துல நாம நினைச்சுக்கிறோம், கஷ்டமான நேரங்கள்ல நாம எதிர்பார்த்தது நடக்காம இருக்கும் போது கர்த்தர் என்னை கைவிட்டுட்டாரோ. இவங்க இயேசுவை பார்க்கல, இயேசுதான் இருக்கிறாரு, இயேசுவை பார்க்கல. ஆனா கர்த்தர் இவங்களை பார்த்து இவங்களோட கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். நம்ம இந்த கண்ணில் இயேசுவை பார்க்க முடியல, ஆனா கர்த்தர் நம்மளோட கூட தான் இருக்கிறார். சோர்ந்து போன நேரத்தில் நம்மளோட கூட இருக்கிறார். வேதனையின் நாட்கள் நம்மளோட கூட இருக்கிறாரு. மகளே, மகனே, அழுவதன்னு சொல்லி தேவனுடைய வார்த்தை நிமித்தமாக நம்மளை உற்சாகப்படுத்துவதாக இருக்கிறார். 1 ராஜாக்கள்ல பார்க்கிறோம், எலியானவர் அங்க பேல் தீர்க்கதரிசிகளை அவர்கள் வெட்டி சாய்ச்சி, அங்கத்துல அவ்வளவு வெற்றியா இருந்தவர் தேவன் மேல நம்பிக்கையாக. ஆனா ஒரு ஸ்திரீயோட வார்த்தைக்கு அவர் ஓடி 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 போயிட்டு சோர்ந்து போய், போதும் நான் இந்த வாழ்க்கை, சாமி எனக்கு வேணாம், என் உயிரை எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த இடத்துல அப்பமா தண்ணீரை கொடுத்து அவரை பலப்படுத்துறவராக இருக்கிறார். பலப்படுத்தி, இன்னும் நீங்க போக வேண்டிய வெகு தூரம் இருக்குது, உன்னுடைய பயணம் வெகு தூரம் முடியல, இன்னும் இதுக்குள்ளே சோர்ந்து போவாது. நிறைய முறை நம்மளுடைய பொறுப்புகள் வீட்லையா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், அதை தாங்க முடியாம என்ன பண்றதுன்னு தெரியாம தேவன் எங்க இருக்கிறாரு, நினைச்சேன் அவர் தான் கொடுக்குவார், ஆனா கொடுக்கல, அவர் கூட கைவிட்டாரே அப்படின்னு சொல்லி. ஏன்னா நம்ம இயேசுவை விட சூழ்நிலைகளை, அந்த போராட்டங்களை, அந்த சவால்களை பெருசா பார்க்கிறோம். அப்ப அந்த நேரத்தில் அவர் தெரியல, ஆனாலும் கூட எப்படி தன்னே அவர் காட்டுறாருன்னு சொல்லி நாம் பார்க்கலாம். அதே பிரின்சிபலை நம்ம ஃபாலோ பண்ண நம்முடைய வாழ்க்கையில. எலியாவை பலப்படுத்தின தேவன் இன்றைக்கு ஒவ்வொருத்தரையும் அவர் பலப்படுத்துறவராக இருக்கிறார். அங்க எமாவும் அந்த சீஷர்களை அவரோடு கூட நடந்த தேவன் எப்படி அவர் அந்த இடத்துல என்ன சொல்றாருனாக்கா, முட்டாள்களை போல, how foolish not to believe, கொஞ்சம் சும்மா லைட்டா தட்டுறாரு, கீழே போடல, அவர் தட்டி கேட்கிறாரு, ஏன்னா ஏன் உங்களுடைய உள்ளம் ஏன் இப்படி ஆயிருக்கு, their heart have grown cold.
நிறைய முறை சின்ன சின்ன காரியங்களை நினைச்சு நம்முடைய வாழ்க்கையில இந்த சூடு போயிடுது. ஆனா இயேசு மறுபடியும் அதை ரெஸ்டோர் பண்றவராக இருக்கிறார். Jesus opens the scriptures and restores hope. அவரோடு கூட நடந்தவர் மாத்திரமல்ல, தேவன் வார்த்தையினால அவர்களுக்கு நம்பிக்கை, மறுபடியும் நம்பிக்கை கொண்டு வருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. முதல்ல சோர்ந்து போன உள்ளங்களோடு கூட நடக்கிறார். அவர் கைவிடுவதில்லை, விலகுவதும் இல்லை. அதே நிமித்தமாக தன்னுடைய வார்த்தை நிமித்தமாக கீழ்வரிகளை வசனங்களை பார்க்கிறோம். 27 எப்படி மோசேயிலிருந்து தீர்க்கதரிசி வரைக்கும் தன்னை குறித்து எழுதப்பட்ட காரியங்களையே அவர் வெளிப்படுத்துறவராக இருக்கிறார். எப்படிங்க? மோசேயிலிருந்து தீர்க்கதரிசி, அடிக்கடி சொல்றது, இப்போ எக்ஸோடஸ் யாத்ராகமம் படிச்சிருக்கிறோம். மோசேயோட எழுதின காரியங்களை பார்க்கும்போது எல்லாமே மனிதன் மீட்டுக்கொள்ளப்படுகிறதான தேவனுடைய திட்டத்தை பார்க்கிறோம். எப்படி மனிதனை தேவன் மீட்டுக்கொள்றார். ஃபாரோ கிட்ட அடிமையா இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் விடுதலை கொண்டு மீட்டு எடுத்து வெளியே அவர்களுடைய சேவைக்காக எடுத்து வர்றார். நாம பாவத்திலிருந்து இருந்தோம், பாவத்திலிருந்து மீட்டு எடுத்து அவருக்காக சேவைக்காக பிரித்தெடுக்கிறவராக இருக்கிறார். ஆமென். அப்படின்னு சொல்லும் போது ஒவ்வொரு வார்த்தையிலையும் தன்னை குறித்தே அவர்களுக்கு பூசிக்கிறவராக இருக்கிறார். அப்ப நாம சோர்ந்து போய் இருக்கும் போது இங்க போய் கேட்டு அங்க போய் கேட்டு இங்க சொல்லி அங்க சொல்லி பண்றதை விட தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறது, தேவனுடைய வார்த்தையில இயேசுவை பார்க்கும் போதே நம்முடைய உள்ளம் உற்சாகம் அடைகிறது. நான் அதை எப்படி சொல்றேன்னாக்கா, இவங்க சொல்றாங்க அந்த இடத்துல அவங்க பேசுறது எவ்வளவு நல்லா இருந்துச்சு. இயேசு அவரோடு கூட வந்தது, அவரை பேசிட்டு போறன்றாரு. ஆனா இவங்க கெஞ்சி கேட்டு எங்களோடு கூட நீங்க இருக்கணும்னு சொல்லி, ஏன்னா சாயங்காலம் ஆயிடுது, ஒரு 1 hour 1.5 hour இல்ல 2 hour அந்த 7 மைல்கள் நடந்து போற வரைக்கும் பாதியில இருந்து வந்தாரோ தெரியல, அவர் பேசிட்டு இருக்கிறாரு. சாயங்காலம் ஆயிடுச்சு, எங்களோடு கூட இருங்கன்னு சொல்லும் போது அந்த இடத்துல as they sat down to eat, அவர் உட்கார்ந்து சாப்பிடும் போது சாயங்காலம் ஆயிட்டதுனால அங்கிருந்து ஒரு லோஃப் பிரெட் எடுத்து தேவன் காட்ஸ், அதாவது அப்பா இதை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி அவர் பிட்டு அந்த இடத்துல அவர்களுக்கு கொடுக்குறாங்க. கொடுக்கும் போதே அவர்களுடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டு அங்கிருந்து அவர் மறைஞ்சு போறவராக இருக்கிறார். நான் இந்த திருவிருந்துல பங்கு பெறும்போது நான் சொல்றேன், சிலுவை பாருங்க, டிசர்ன் பண்ணுங்க. அவருடைய மரணம் நமக்கு பாவ மன்னிப்பு, நம்மளுடைய சுகம் அதுல. அப்போ இந்த இடத்துல ஜஸ்ட் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தான் அந்த லாஸ்ட் சப்பர், அந்த திருவிருந்துல சீச்சர்களுக்கு அவர் பிட்டு கொடுத்தவராக இருக்கிறார். தன்னுடைய சரீரம் இப்படியாக அடிக்க போறதுன்னு சொல்லி இதே இடத்துல பண்ணும்போது அவங்களுக்கு ஏதோ வருது. இன்னைக்கு திருவிருந்துலயும் பங்கு பெறுறோம். இதுல இருந்து எடுத்து இயேசுவை பார்க்கும்போது அவர்தான் நமக்கு அப்பமாக இருக்கிறார், அவர்தான் நமக்கு மன்னாவாக இருக்கிறார். மனக்கண்கள் திறக்கப்படுது, ஆவியானவர் மனக்கண்களை திறக்கப்பட்டு இயேசுவை நமக்கு வெளிப்படுத்துறார். ஹல்லேலூயா. அதனாலதான் நம்ம கொஞ்சம் டைம் எடுக்க ஆரம்பத்தில் சொன்னேன், 1 நிமிஷம் அவருடைய வார்த்தை படிங்க, அவருடைய ஞானம். எந்த இடத்துல சோர்ந்து போயிருக்கிறோம், எந்த இடத்துல பலவீனமா இருக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தை நம்மளோட கூட பேசும்போது நமக்குள்ள உற்சாகம். அந்த உற்சாகம் சொல்லும்போது they said to each other, didn't our hearts feel strangely warm as he talked with us on the road and explained the scriptures to us. 32 தமிழ்ல கொஞ்சம் படிங்க. அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா? பாருங்க, அப்போ அவர்களுடைய அந்த உள்ளம் கோல்டா இருந்துச்சு. ஆனா தேவன் அவரோடு கூட பேசும்போது, தன்னையே வெளிப்படுத்தும் போது உள்ளத்துல கொழுந்து விட்டு எரிகிறது. ஹல்லேலூயா. He rekindled fire. The cold hearts become a fire. அவருக்குள்ள இன்னொரு இதுல பார்க்கும்போது வார்ம். யாருமே என்ன கவனிக்கல, வெசனமா இருந்து சோர்ந்து போயிருந்த உள்ளம் இப்போ ஒரு அன்பால நிரப்பப்பட்டது போல,
உங்களோடு கூட யாருன்னா உட்காந்து கெட்ட வார்த்தையே பேசல, ஆனா உங்களோடு கூட ஒரு உற்சாகமான வார்த்தை, நீங்க கவலைப்படாதீங்க, கர்த்தர் இதை செய்வார். இதை பாருங்க, இது 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 ஆண்களுக்கு அவர் போஷித்தவர். அதே தேவன் உங்களை போஷிக்கிறவரா இருக்கிறார். உங்களுடைய உள்ளத்துல ஒரு உற்சாகம் வருது. ஏதோ அந்த இடத்துல படகுல போயிட்டு இருக்கும்போது புயல் காற்று அடித்தது, ஆனா இதோ சமாதானம் உண்டானது என்று சீஷருக்கு சொன்னாங்க. உங்களுடைய வாழ்க்கையில புயல் காற்று இருக்கும் போது அதே இயேசு உங்களுடைய வாழ்க்கையில சமாதானத்தை உண்டு பண்ணுகிற தெய்வனா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை அந்த இடத்துல சமாதானமே இல்லை, குடும்பத்துல குழப்பம் பிரச்சனைகள் இப்படி இருக்கும்போது தேவனுடைய சமாதானத்தின் வார்த்தை உங்களுக்குள்ள வரும்போது உள்ளத்துல வாங்க. ஆமென். அப்ப அதைத்தான் நீங்க ஒவ்வொரு முறையும் வேதத்தை நீங்க திருப்பி ஒவ்வொரு வசனத்தை நீங்க படிக்கும் போது மற்ற கதைகள் எல்லாம் பேசாதபடிக்கு தேவனுடைய வார்த்தையை நம்ம பேசுறோம். தேவனுடைய வார்த்தை ஆவியானவர் இயேசுவை வெளிப்படுத்தும் போது நம்முடைய உள்ளம் சோர்ந்து இருக்கிற உள்ளம் அது துள்ளி குதிக்கிறதாக, கோல்டா சில்லுனா இருக்கிற நம்முடைய மனசு அது கொந்து விட்டு எரிகிறதான கொழுந்து விட்டு எழுகிறதான மனசா மாறுது. இயேசுவுக்காக வைராக்கியத்தோடு கூட இருக்கிறனா அந்த இடத்துல ஒரு புதிய நம்பிக்கை, ஒரு புதிய சந்தோஷம், ஒரு புதிய தெம்பு தேவனுடைய வார்த்தை கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. ரோமர் 15:4 பார்க்கிறோம், through the encouragement of the scriptures we might have hope. வேதத்தின் உற்சாகத்தின் வார்த்தை நிமித்தமாக நமக்கு நம்பிக்கை உண்டாகிறது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு நிறைய பேருடைய எண்ணங்கள் கொஞ்சம் நல்லா என்ன பாருங்க, நல்லா பார், எங்கேயோ பார்த்த மாதிரி தெரியுதா? இயேசுவை ஒவ்வொரு முறையும் வேதத்துல பாருங்க. எப்படிங்க இயேசுவை வேதத்துல இருந்து பார்க்கறது பாஸ்டர்? நான் காமிக்கிறேன் பாருங்க, நல்லா பாருங்க. இந்த மாதிரி ஒரு புத்தகம் உங்க வீட்டு செல்ஃபிலையோ பீரோலையோ பொட்டிலையோ பூட்டி வச்சுட்டு இருக்கீங்க தெரியுமா? அதை எடுத்து இப்படி தெருங்க, திறந்து ஒரு வசனமாவது படிங்க. ஆவியானவர் இயேசுவை வெளிப்படுத்துவார். அப்போ ஆவியானவர் சொல்வார், நல்லா பார், நல்லா பார், இவர் தான் இயேசுடைய ரட்சகர் என்று சொல்லி. ஆனா இதை பூட்டி வச்சுட்டே இருந்துட்டு நல்லா பார் நல்லா பார்னா பீரில் இருக்கிற கல்லாவை பார்ப்பீங்க, கல்லால் இருக்கிற பணத்தை பார்ப்பீங்க. பணம் இல்லைனாக்கா பிரச்சனை ஆகிட்டு சோர்ந்து போயிடுவீங்க. இது கூட நல்லா தான் இருக்குது. புரியுதுங்க உங்களுக்கு? தேவனுடைய வார்த்தையை படிக்காம ஐயோ சோர்ந்து போயிட்டு இருக்கிற, எனக்கு மனசு கஷ்டம், என்ன ஆகுறது, இதே பேசுறது அப்படிங்க. எடுத்து கொஞ்சம் படிங்க. ஆவியானவர் இயேசுவை வெளிப்படுத்துவார். உடைய உள்ளத்துல வாமா இருக்கும். அவர் உற்சாகப்படுத்துகிறது. புரியலையா? பரவாயில்ல, யாராவது புரியுறவங்கிட்ட கேளுங்க, உங்க ஃபேத் பில்டர்கிட்ட கேளுங்க, உங்க போதகர்கிட்ட கேளுங்க. ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுங்களா? இயேசுவுக்கு அவங்களை குறித்து தெரியும், ஆனாலும் என்ன பேசுறீங்கன்னு கேட்கிறார் அந்த இடத்துல. வேதம் பைபிள் ஸ்டடி வரும்போது உங்க போதகரோட கேட்கிறாங்க, என்ன தெரிஞ்சுச்சுங்க, என்ன புரிஞ்சுங்க சொல்லுங்கன்னு. எதற்காகனாக்கா அவங்க புரிஞ்சுக்கிறது, அவரை குறித்து புரிஞ்சுக்கிறது கரெக்டா இருக்குதா, இல்லைன்னா அவர் மறுபடியும் சொல்லி கொடுக்கறதுக்குதானா. அவங்களை கீழே போடல, அவங்களுக்கு தெரியலனாக்கா கத்து கொடுக்கறதுக்காக, தன்னையே வெளிப்படுத்துவதற்காக. ஒரு ஹிஸ்டரியிலேயே யாருமே பைபிள் ஸ்டடி, வித்தியாசமான பைபிள் ஸ்டடி, இவங்க 2 சீஷர்கள் தான் இயேசுகிட்டே பைபிள் ஸ்டடி கத்துக்கணுங்க. 2 ஆள். இவங்க கேட்குறாங்க, எருசலேம்ல இருக்கிறவங்க ஒரே ஒருத்தர் நீங்க தான், எதுவுமே தெரியலன்னு. ஆனா இவர் தான் ஹிஸ்டரியிலே, சரித்திரத்திலேயே இயேசு கிட்ட இருந்து அழகான அவரை குறித்த பைபிள் ஸ்டடி கத்துக்கணும். இங்க 2 பேர் தான். ஆமென். எத்தனை பேர் புரியுதுங்க? இன்னைக்கு நம்ம கேட்கிறோம், என்னங்க கத்துக்கிட்டீங்க, இங்க எது கத்துக்கிட்டீங்க, கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க எப்படி அவரை குறித்து சொல்றீங்கன்னு தெரிந்து கொள்வதுக்காக தான். நமக்கு சில நேரங்கள்ல இது சொல்ல முடியறதில்ல. ஆனா இயேசுவை கேட்கிறார், கேட்ட தன்னையே வெளிப்படுத்துறவரா இருக்கிறார். ஸோ
ஸோ நமக்கு புரியலன்னா கூட மற்றவங்களை கேளுங்க. ஆனா நமக்கு தெரிஞ்ச மாதிரி நடிக்க தேவையில்லை. தெரியலன்னா தெரியல. அத தேவனுடைய வார்த்தையை ஆக்ட்ஸ் சாப்டர் 8 அதுல வந்துட்டு ஒரு இத்தோப்பியன் அபிஷியலை பார்க்கிறோம். இத்தோப்பியர் ஐசாயா புத்தகத்தை எடுத்து படிக்கிறாரு. ஆனா அவருக்கு புரியல, சிலது புரியல. ஆனா தேவன் பிலிப் அனுப்புறாரு அவருக்கு புரிய வைக்கிறதுக்கு. பிலிப்பு இந்த இத்தோப்பியனுக்கு கற்றுக் கொடுக்கும் போது அவருக்கு மிகுந்த சந்தோஷம். அந்த ஐசாயாலேருந்து எப்படி ஒவ்வொரு காரியமும் இயேசுவை குறித்து சொல்லப்பட்டு இருக்குதுன்னு பிலிப் வெளிப்படுத்துறவராக இருக்கிறார். ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நம்ம ஒவ்வொரு அதிகாரத்துல இயேசுவை பார்க்க முடியும். ஆமென். இயேசு தான் மத்தியஸ்தரா இருக்கிறாரு. வேதத்திலையும் நம்மளோட வாழ்க்கையிலையும் இயேசு தான் மத்தியஸ்தரா இருக்கிறாரு. அப்போ அவருக்கு புரிய வைக்கிறத போல ஆவியானவரும் நமக்கு புரிய வைக்குவாரு, போதகர்களும் நமக்கு புரிய வைக்குவாங்க, ஃபெய்த் பில்டர்ஸும் புரிய வைக்குவாங்க. இன்னும் தேவனுடைய வார்த்தையை சரியாக புரிந்து அறிந்து இருக்கிறவர்களோ உங்களுக்கு ஆவியானவர் அவர் மூலியமாக கூட புரிய வைக்க வராருக்கிறார். ஆனா நம்ம செய்ய வேண்டியது இந்த புத்தகத்தை எடுத்து வாஞ்சியோடு கூட அட்லீஸ்ட் ஒரு வாசனம் ஒரு அதிகாரமாவது படிக்கிற வாஞ்சியை நமக்கு இருக்கணும். ஆமென். வேத வசனம் சொல்லுகிறது அந்த இத்தோப்பியன் he went on his way rejoicing, சந்தோஷத்தோட கூட மகிழ்ச்சியோடு கூட அவன் கடந்து சென்றதை பார்க்கிறோம். அப்படின்னா என்னங்க? hope grows when we see Christ through God's word. நம்முடைய வாழ்க்கையில சோர்ந்து போயிருந்தாங்க, அவங்க வெசனமா இருந்தாங்க. எப்படி அவருடைய உள்ளம் அப்படியே மகிழ்ச்சியோடு இருக்குதுன்னா வேதத்துல இருந்து இயேசுவை பார்க்கும்போது நம்பிக்கை உண்டாகிறதா இருக்குது. நம்பிக்கையேற்ற வாழ்க்கை. வேலை எல்லாமே இருக்கிறீங்களா? கஷ்டத்தை குடும்பத்துல ரொம்ப கஷ்டமா, பண சூழ்நிலைகள்ல கஷ்டமா, பிள்ளைங்களை நடத்துறது கஷ்டமா, எப்படி நம்பிக்கை வரும்? நான் என்னுடைய வேதத்தை புரட்டி அதுல இருந்து ஒரு வார்த்தையை யோவான் கற்றுக் கொடுத்து அதுல இருந்து பார்க்கும்போது கூட வாங்க என்னிடத்தில் வந்து தாகமா இருக்கிற குடிங்க, come and drink from me, என்னிடத்துல இருந்து குடிங்க. ஆமென். ஹல்லேலூயா. Then the rivers of living water shall flow. நம்ம இடத்துல அது அந்த நீர் ஊற்று மற்றவங்களுக்கும் அது பாயதா இருக்கும். நாம நம்பிக்கையை உள்ளவர்களா இருக்கும்போது, உற்சாகத்தோட கூட இருக்கும்போது, வேதத்தை படிக்க படிக்க பிறருக்கு நம்ம உற்சாகத்தை கொடுக்கிறவர்களா இருக்கும். நான் இதை பெருமைக்காக சொல்லலை. இயேசு உயிர் தந்த தேவன், அவர் தான் நம்முடைய மேய்ப்பரா இருக்கிறாரு. அவர் தான் ஜீவ வார்த்தையா இருக்கிறாரு. இந்த உலகத்துக்கே நம்பிக்கை கொடுக்கிறவர் அவர் மாத்திரமே. ஹல்லேலூயா. ஆமென். சோ இயேசு சீஷர்களோடு கூட போனது மாத்திரம் கிடையாது, அவர்களுக்கு தேவனுடைய தன்னையே குறித்து வெளிப்படுத்தி நம்பிக்கை உண்டு பண்ணவராக இருக்கிறார். ஒரு நம்பிக்கை உண்டு பண்ணுவங்க தான் பிறருக்கு நம்பிக்கை கொடுக்கிறவர்களாக மாற முடியும். நேற்று இரவு சாயங்கால வேலையில் கதை இல்லை நிஜம், என்னுடைய கால் ஒடிச்சிட்டேன். நானே ஒடிச்சிட்டேன். ஹாஸ்பிட்டல் போனேன். நான் மட்டும் தான் சிரிச்சிட்டு இருக்கிறேன். ஏன்னா எமர்ஜென்சி வார்டில் எல்லாருமே அங்கே இருக்கிறவங்க அப்படியே துக்கமாக இருக்கிறாங்க. என்ன மட்டும் ஒரு அம்மா பார்த்துட்டு ஏங்குது, ரொம்ப பாவமா. அப்புறம் என் தம்பிக்கிட்ட கேட்டேன், கொஞ்சம் பார்ப்பா ஏதோ இருக்குதான். இல்லை இப்போ தான் வந்துட்டு மூச்சு கீச்சு எல்லாமே வந்து எத்தனை வச்சுக்கிறாங்க. ஆனால் நான் சந்தோஷமாக இருக்கிறேன், எனக்கு கால் நீட்டி வச்சுருக்கிறாங்க அப்படின்னு. என்னுடைய லெஃப்ட் லெக்கில் 4வது விரல், கால் விரல் ஃப்ராக்சர், வி ஷேப்பில் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. ஸோ விரல் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. ஆனால் என்னுடைய நம்பிக்கை இயேசு. அந்த நம்பிக்கையினால தான் இன்னைக்கு காலையில் ஏஞ்சி ஒரு கால் அந்த பக்கம் வச்சு குளிச்சுட்டு வந்தீங்க. நம்பிக்கையோடு கூட நிற்கிறேன், உங்களோட கூட வேறதை பகிர்ந்து கொள்ள. அந்த நம்பிக்கை என்கிட்ட இல்லைனாக்கா இன்னைக்கு இருக்க முடியாது. அங்கே பெட்லேயே படுத்துட்டு இருக்கலாம். கொஞ்சம் தாங்கி நின்று யாருக்கு நீங்கள் என்னை பார்த்து என்ன தான் பார்க்குறீங்க, நீங்கள் பார்த்துக்க மாட்டீங்க. சில நேரங்களில் வெறும் ஒரு காலில் தான் நின்றுட்டு இருந்தேன். நான் ஒரு கால் மேலே லிஃப்ட் பண்ணிட்டு தான் இருந்தேன், ஒரு காலில் தான் நின்றுட்டு இருக்கிறேன். நான் இதை வந்து ரொம்ப பெருமையாக சொல்லலை என்ன குறித்து. ஆனால் கர்த்தர் எனக்கு பலத்தை கொடுக்கிறவர், அவர் தான் நம்பிக்கை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை போராட்டங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் கூட அவர் நம்மளோடு கூட இருக்கிறார்.
இந்த நம்பிக்கை இது நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போட்டேன் பிளான். ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் மெசேஜ் என்ன பண்ண கொடுக்கணும்னு சொல்லி வச்சுட்டேன். நம்பிக்கை, இந்த நம்பிக்கை குறித்து இன்னைக்கு நான் சொல்றதுக்கு நேத்து பிரச்சனை ஆச்சு. அதுலயே நம்பிக்கை, அந்த நம்பிக்கை அவர் மேலதான். அதே நம்பிக்கையோடு கூட உங்களோடு கூட சொன்னார். அப்போ வேதத்தை படிக்காத நம்பிக்கைன்னு சொல்லும் போது எனக்கு பணத்து மேல நம்பிக்கை, அவங்க மேல நம்பிக்கை, இவங்க மேல நம்பிக்கை. ஆனா வேதத்தை படிக்கும் போது, இயேசுவை பார்க்கும் போது அவர் தான் என்னோட நம்பிக்கை. பேதுரு இரவெல்லாம் மீன் பிடிச்சிட்டு மீனே கிடைக்கல அவருக்கு. மீனே ஹலோ மீனே ரொம்ப அழகா சொல்லுவாங்க. மீன் கிடைக்கல. ஆனா இயேசு படகு கூட வார்த்தையை பேசிட்டு, போ வலைகளை உள்ள போடு, சென்டர்ல போடுன்றாரு. போட்டோன்னா இங்க இருக்கிற சுத்தி முத்தி இருக்கிற எல்லா மீன்களும் வானத்தை பூமி சிருஷ்டித்து உருவாக்குன சர்வ வல்லமுடைய அந்த படகுக்குள்ள வந்துடுச்சு. அதை பார்த்த உடனே பேதுருவால தாங்க முடியல. நான் பாவி, நீங்க மிஸ் ஆகி என்னை விட்டுட்டு போங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இது நீ ஆண்டவர் உனக்கு வெளிப்படுத்தினது. ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு. இயேசு அவர் வெளிப்படுத்தலன்னா நம்ம இயேசுவை பார்க்க முடியாது. இந்த ஒரு வாஞ்சியோடு கூட நான் தேவனுடைய வார்த்தை படிக்கும் போது ஒவ்வொரு உள்ளத்திலையும் இயேசுவை பார்க்க 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 நம்முடைய மனசுல தெம்பு, நம்முடைய மனசுல உற்சாகம், நம்முடைய மனசுல நம்பிக்கை. என்ன நடந்தாலும் சரி, இந்த உணர்ச்சி பூர்வமான காரியங்கள்ல நாம இல்லாதபடிக்கு ஆவிக்குரிய ரீதியில பலன் அடைந்து, இந்த ஆவிக்குரிய ரீதியில பலன் அடைந்தாக்கா இந்த மாம்சம் பலவீனம் ஆனாலும் கூட ஆவியானது, நமக்குள்ள இருக்கிற ஆவி பலன் அடைந்து மாம்சத்தை முன்னாடி கொண்டு போகும். ஆனா உள்ளத்துல நம்முடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை படிக்காம இருந்த போது உள்ளத்துல ஆவி பலவீனமா இருந்துச்சுனாக்கா இந்த மாம்சம் பலவீனம் ஆகும் போது சோர்ந்து போயிடுவோம். எதுவுமே பண்ண முடியாது. மைண்ட் எல்லாம் அப்படியே ஸ்டக் ஆயிட்டு இருக்கும். ஆனா ஆண்டவர் நம்மளோட கூட நடக்கிறவரா இருக்கிறார். நீ சோர்ந்து இருக்கும் போது நடக்கிறாரு. தன்னையே நம்முடைய பிரசன்னத்தை நிமித்தமாக, வார்த்தை நிமித்தமாக உற்சாகப்படுத்துறவரா இருக்கிறார். இதுக்கு பின்பாக நாம் பார்க்கிறோம், அந்த இடத்துல இருந்து அவர்கள், and within the hour they went on to their back to Jerusalem, where 7 disciples and the other followers of Jesus were gathered. When they arrived, they were greeted with the report, the Lord was really risen. He appeared to Peter. Then the two from Emmaus told their story of how Jesus appeared to them as they were walking along the road, and how they recognized him as he was breaking the bread. அந்த வார்த்தைகள், அதாவது பிரெட் அப்பத்தை பிக்கும் போது எப்படி அவர்கள் கண்டடைந்தார்கள் என்று சொல்லி உற்சாகத்தோட கூட அவங்க பேசுறாங்க. இதுக்கு முன்னாடி பார்க்கிறோம், நாம இந்த ஸ்திரீயர்களுக்கு சொன்ன டெஸ்டமோனி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. அல்லது சீஷர்கள் கூட பார்த்தாங்க, அதாவது கல்லறை காலியா இருந்தது, கேட்டாங்க. டெஸ்டமோனி, 2 பேருடைய சாட்சி அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் தெரிஞ்சு. ஆனா இன்னும் யாரும் இயேசுவை பார்க்கல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா இப்போ இவங்களுக்கு மனக்கண்களை திறந்து இயேசுவை காட்சி கொடுக்கிறவரா இருக்கிறாரு. அங்க சந்தோஷம். சாட்சிகள் கேட்கலாம், மற்றவங்க சொல்றதை கேட்கலாம். ஆனா நாம வேதத்தை திறந்து நாம படைத்து நமக்கு ஆவியானவர் இயேசுவை வெளிப்படுத்தும் போது அதுல இருக்கிற உற்சாகம் எவ்வளவு அதிகமா. நீங்க என்னுடைய செய்தியை கொஞ்சம் எடுத்து போய் பாருங்க. நீங்க பைபிள் ஸ்டடிலாம் பார்க்கலாம், இல்ல மெயின் சர்வீஸ்லாம் பார்க்கலாம். எல்லாமே கிரைஸ்ட் கனெக்ஷன். இஸ் a Christ centric, Christo centric. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. ஆனா எல்லாமே இயேசுதான் மத்தியஸ்தரா இருக்கிறார். வேதத்திலேயும் மத்தியஸ்தர், நம்முடைய வாழ்க்கையிலும் மத்தியஸ்தர். அந்த மத்தியஸ்தரை பார்க்கணும்னா ஆவியானவரே இந்த மத்தியஸ்தரை வெளிப்படுத்துங்க, நான் பார்க்கணும் அவரை. அவருடைய குணாதிசயம், அவருடைய வார்த்தை, அவருடைய உற்சாகம், அவரே நம்பிக்கை. ஆமென். அப்படி இருக்கச்ச கொஞ்சம் யோசித்து பாருங்க, நமக்கு போராட்டங்கள், பிரச்சனைகள் வரும்போது கூட அவரை நாம் பார்க்க பார்க்க பார்க்க, வேத வசனம் சொல்லுகிறது ரோமர் 10:17, இயேசுடைய வார்த்தை கேட்க கேட்க விசுவாசம் அதிகரிக்கிறது. அப்ப அவரை பார்க்க 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 அவர் என்ன செய்யறாரோ நான் செய்வேன், அவர் என்ன பேசுறாரோ நான் பேசுவேன். மற்றவங்களோடு கூட எப்படி ஒரு உற்சாகம் உக்காந்தாரு, பேசினாரு,
தெம்பாச்சு. அப்ப நாம எப்படி மற்றவங்களோடு கூட உட்கார்ந்து பேசுறோம்? ஆமென். இயேசுவை பார்க்கும்போது உற்சாகத்தோடு பேசுறோம். இன்றைக்கு உறவுகளுக்குள்ள நம்பிக்கை இல்லாத இருக்குதா? சோர்ந்து போயிருக்கிறீங்களா? வேதத்திலிருந்து இயேசுவை பாருங்க. அவர் நம்மளை கைவிடல, விலகல, நம்மளோட கூட தான் இருக்கிறாரு. ஆனா இந்த பிரச்சனை தான் நம்மள மனக்கண்களை திறந்திருக்கு. ஆமென். வார்த்தைக்கு சோம்பேறியா இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் குடும்பமா சேர்ந்து வார்த்தையை படிங்க. ஆமென். அந்த வார்த்தையில இயேசுவை பாருங்க. உடனே மாற மாட்டீங்க. படிக்க 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 இயேசு என்ன பேசினார், இயேசு என்ன செய்தார், இயேசு என்ன பேசினார், இயேசு என்ன செய்தார், அதே குணாதிசயங்களை போக போக பரலோக போற வரைக்கும் அந்த இடத்துல ஆவியானவர் நம்மளை இயேசுவை வெளிப்படுத்த வெளிப்படுத்த அவரை பார்க்க அவரை போல டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிட்டே இருப்போம். வீட்டில் ரொம்ப போராட்டங்கள் இருக்குதா? கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா போராட்டங்கள் மாறி அவருடைய சமாதானம். ரொம்ப ஊன்னு கத்திருந்தவங்க கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சுயத்துல பேசாம இயேசுவை போல மற்றவங்களை உற்சாகப்படுத்துகிற வார்த்தை. மற்றவங்களுக்கு என்ன செய்யலாம்? தியாகமுள்ள அன்பு, கிருபை மற்றவங்களுக்கு கொடுக்கிறது. எப்படி அந்த இடத்துல பார்க்கும்போது ஈசாவை பார்த்தோம், அவன் வெட்டிடுவான் குத்திடுவான்னு வந்தது பார்த்தாக்கா அவர் ஓடி வந்து கட்டிப்படுத்தி முத்த கொடுக்கிறாரு. இவர் தான் கொஞ்சம் உள்ளத்துல ஏதோ இன்னும் டிசப்ஷன். ஆனால் ஆண்டவர் அவர் மாற்றிட்டார். உள்ளத்தை மாற்றும் போது அங்கே இருக்கும்போது தூரத்தில் 7 முறை எல்லாரும் அமைச்சிருக்காரு. 7 முறை அதுக்கப்புறம் பவுடம் பண்ணி போகும்போது அந்த இடத்துல உறவுகள் சரிப்படுத்தவில்லை. ஸோ இப்போ இந்த கிருபை உள்ள இயேசுவை பார்க்கும்போது நம்முடைய உள்ளம் நிறைவான கிருபையோடு கூட மற்றவங்களுக்கு கிருபை கொடுக்கிறவர்களா? எத்தனை பேருக்கு இன்னைக்கு புரிஞ்சிச்சுங்க? அல்லேலூயா. சோர்வுகள் வரும்போது இயேசுவை விட்டு தூரம் ஓட வேண்டாம். இயேசு நம்மளோடு தான் இருக்கிறாரு. நாம தான் அவரை விட்டு தூரமா இருக்கிறோம்னா அவரை குறித்து படிக்கிறதில்ல. அவருடைய வார்த்தையை படிக்கலாம், அவருடைய வாக்குத்தத்தங்களை நம்பிக்கை. Before you can bring hope to others, you must first receive hope from Christ. இன்றைக்கு நான் உங்களுக்கு நம்பிக்கை, இயேசு நம்பிக்கைன்னு சொல்றதுக்கு முன்னாடி எனக்குள்ள நம்பிக்கை இருந்தால் தான் உங்களுக்கு சொல்ல முடியும், இல்லைங்களா? உங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் நீ இயேசு மேலே நம்பு, இயேசு மேலே நம்புன்னு பிரச்சனைகள் வரும்போது நீயே அம்மா ஐயோப்பா ஐயோப்பான்னு கத்தி வீட்டில் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிள்ளைங்க இயேசு மேலே நம்பிக்கையா இருக்கு அப்படின்னா என்ன பிரயோஜனங்க? நான் இயேசு மேலே நம்பிக்கை இல்லைனாக்கா சபையே 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 நீ இயேசு மேலே நம்பிக்கையா இரு சபையேனாக்கா ஐயோ போயான்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு இருப்பீங்க. ஆனால் இந்த வேதனையில் கூட கர்த்தர் மேலே தான் நம்பிக்கை. அவர் தான் எனக்கு பலத்தை கொடுத்து இதுவரைக்கும் நடத்தின தேவன் இனிமேலும் நடத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் ஒருபோதும் நம்மளை கைவிடுவதில்லை. நீங்கள் பெரியவங்களா இருக்கலாம், சின்னவங்களா இருக்கலாம், படித்தவர்களா இருக்கலாம், படிக்காம இருக்கலாம், பெரிய வேலையில இருக்கலாம், சிறிய வேலையில இருக்கலாம், எல்லாருமே அவருக்கு பொக்கிஷமாக தான் இருக்கிறாங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சோர்ந்து போவாதீங்க. கர்த்தர் உங்களை மிகவும் நேசிக்கிறவராக இருக்கிறார். உங்களோடு கூட நடக்கிறவர். நீங்க தான் நடக்காம இருக்கிறீங்க, அவரோடு கூட நடங்க. அவரே உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாரு. அவர் தான் நம்முடைய நம்பிக்கை. வார்த்தையை படிங்க, என்ன பார்க்காதீங்க. பக்கத்து இருக்கிற பார்த்து சொல்லுங்க வார்த்தையை. நான் வார்த்தையை படிக்கலாம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியாதுங்க. பக்கத்து இருக்கிற பார்த்து சொல்லுங்க வார்த்தையை படிங்க. பக்கத்து ரொம்ப அழகா சொன்னாங்க ஸ்வீட்டி, இப்போ பார்த்துட்டு வார்த்தையை படி. ஆமென், அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை 24 மணி நேரம் இருக்குது. ஒரு புத்தகத்தில் ஒரு அதிகாரம், சில வார்த்தைகள், ஒரு பகுதி படிச்சதை இயேசுவை பாருங்க. தெரியலன்னா ஃபெய்த் பில்டர்ஸை கேளுங்க. அவங்களுக்கும் சொல்ல முடியலன்னா பாஸ்டர்கிட்ட வாங்க. எனக்கு தேவனுடைய வார்த்தை சொல்றதுக்கு ரொம்ப பிடிக்கும், கற்றுக் கொடுக்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும். கேளுங்க. ஆனால் இந்த வேதத்தை தவிர வேற ஏதோ தவறான வேதத்தை படிச்சுட்டு வந்து தவறான வார்த்தைகளை பேச தேவையில்லை. தேவனே வார்த்தையை வெளிப்படுத்துகிற தேவன். அவர் சொல்லுகிற வார்த்தை மாத்திரம் அவன் படிக்கணும். ஆமென், அல்லேலூயா. நேற்று தான் அந்த நீதிமொழிகள் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் 2:6 தேவனிடத்திலிருந்து ஞானம். அவர் தான் புரிந்து கொள்ளுதலும் விவேகத்தையும் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார்.
அவரை அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள கூட அவரே நமக்கு வழிபட்டு இருக்கிறார். நாம செய்ய வேண்டியதெல்லாம் புத்தகத்தை திறந்து அவரை பார்க்கலாம். ஆமென். இன்னைக்கு ஒரு தீர்மானம் நம்ம எடுக்க போறோம். இனிமே நான் ஒவ்வொரு நாளும் ஒரு அதிகாரம், ஒரு பகுதி, ஒரு வசனத்தை, இயேசுவை அதுக்குள்ள நான் பார்க்க போறேன். ஆவியானவர்கிட்ட கேட்க போறேன். ஆமென். அப்போ அவர் என்னை உற்சாகப்படுத்துறது போல என் உறவுகளில் நான் உற்சாகப்படுத்த போறேன். எனக்கு நம்பிக்கை வரும்போது நமக்கு பிறருக்கும் நான் அந்த நம்பிக்கை, இயேசுதான் நம்பிக்கைன்னு சொல்ல போறேன்னு ஒரு தீர்மானம் எடுக்கலாமா? ஆமென். கொஞ்ச நேரத்துக்கு கண்களை மூடி பேசலாம். ஆண்டவரோடு கூட பேசலாம். பேசுங்க. கர்த்தருடைய வசனம், தேவன் நம்மளோடு கூட நடக்கிறாரு. நாம அவரை பார்க்கலன்னா கூட அவர் நம்மளோடு கூட தான் இருக்கிறாரு. அழுத்தங்கள், பாரங்கள், வருத்தங்கள், சவால்கள், சூழ்நிலைகள் நம்முடைய கண்களை மறைச்சிடுது. பெருமை நம்முடைய கண்களை மறைச்சிடுது. நம்ம உள்ளத்துல பிறந்திருக்கிறது வேணா ரொம்ப பணக்கார வீட்டில் பிறந்திருக்கலாம். ஆனா தேவனுடைய வார்த்தை இல்லைனாக்கா நம்ம ரொம்ப ஏழ்மை. ஆனா அவருடைய வார்த்தை தான் நமக்கு முழுமையான சொத்து. அந்த வார்த்தை இல்லைன்னா எப்படிங்க? எஸ், இனிமே நான் அந்த வார்த்தை, இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய எல்லாமே. அவர் தான் எனக்கு, அவருக்குள்ள எல்லாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதமா இருக்கிறது. அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். எப்போ நான் சோர்ந்து போனாலும் கூட அவர் என்னோடு கூட இருக்கிறாரு. அவர் எப்படி எனக்கு வெளிப்படுத்துறாருன்னா தன்னோட வார்த்தை நிமித்தமாக. அப்பா, இந்த நம்பிக்கை கொடுக்கிற தேவன், நம்பிக்கையின் நாயகன் நீர் ஒருவரே ஆண்டவரே. அந்த நம்பிக்கை நாயகனுடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் தியானிக்க எனக்கு கிருபை தாங்கப்பா. எஸ், எப்படி நீங்க வார்த்தையை திறந்து உண்மையே நீங்க வெளிப்படுத்தினீங்களோ, சோர்ந்து போன உள்ளங்கள்ல நம்பிக்கை கொடுக்கிற தேவன் நீர் மாத்திரமே ராஜா. எங்களுக்கு ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை நாளை உங்களை வெளிப்படுத்துங்க. ஆவியானவரே வெளிப்படுத்துங்க. ஒவ்வொரு நாளும் நாங்க உங்களுடைய வார்த்தையில நிலைத்திருக்கிறவர்களாக, உங்களுடைய அன்பில் நிலைத்திருக்கிறவர்களாக படிக்கிற அந்த தாகத்தை தாங்க. வாரந்தோறும் மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும். எஸ், என்ன என்று ஜெபிக்கலாமா? Thank you, Jesus. Hallelujah. We thank you, Master. I want to pray a special prayer this morning. இந்த காலை வேளையில் கூட ஒரு விசேஷத்தை ஜெபம், தேவனுடைய வார்த்தைக்காக, ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதத்துக்காக கரங்களை உயர்த்துவோமா? எங்களை அதிகமாக நேசிக்கும் நல்ல பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா, நீர் உள்ளங்களை அறிந்திருக்கிற தேவன். மனுஷனோ முகத்தை பார்க்கிறார், நீர் உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்கிற தேவன் ராஜா. உள்ளத்தின் அப்பா தேவைகளை அறிந்திருக்கிற தேவன், வலி வேதனை அறிந்திருக்கிற தேவன். அப்பா, சோர்ந்து போன உள்ளங்கள், மனக்கசப்பு, மன உடைச்சல் இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆறுதல் கொடுக்கிற ஆறுதலின் நாயகன், நம்பிக்கையின் தேவனாக இருக்கிறேன், சமாதான பிரபுவாக இருக்கிறேன் ராஜா. இந்த வேளையில கூட உங்களுடைய பிள்ளைகளை நீர் தொட்டு குணமாக்கும் ராஜா. அப்பா, மாம்சத்துல சுகவீனமா இருக்கிறவர்களை இப்போது தொட்டு அவர்களுக்குள்ள இருக்க எல்லா பலவீனங்களும் இயேசுவின் நாமத்தினால நீக்கப்பட்டு உங்களுடைய சுகம் இறங்கட்டும். இதுக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக மனசுல ராஜா. அப்பா, அந்த மனசுக்கு, சோர்ந்து போன உள்ளத்துக்கு உங்களுடைய வார்த்தை நிமித்தமாக ராஜா உம்மை வெளிப்படுத்தும் போது நீர் எங்களுக்காக அடைக்கப்பட்டவர், இந்த தடுமைகளால சுகமடைந்தும் எங்களுக்காக நீர் தியாகமாக பலியான தேவன் ராஜா. உம்முடைய ஆண்டவரை அப்பா, மரணத்தை ஜீவனை தியாகமாக கொடுத்து மறித்து உயிர்த்தெழுந்த ஜீவன் தேவன் அப்பா, அதே ஜீவன் எங்களுக்குள்ளே இறங்கட்டும் ஆண்டவரே. உள்ளங்கள் எப்படி அவருடைய உள்ளங்கள் கொழுந்து விட்டு எரிந்ததோ, அதே போல இந்த காலை வேளையில கூட கோல்டா சில்லுன்னு இருக்கிற உள்ளங்கள்ல உம்முடைய வார்ம்த், உம்முடைய அன்பு உள்ளம் ஆண்டவரை உமக்காக தாகத்தோடு கூட கொழுந்து விட்டு எறியட்டும் ராஜா. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வார்த்தையை தியானிக்கிற பிள்ளைகளாக மாறட்டும். உணர்ச்சி பூர்வமாக பேசுபவர்கள் அல்ல, உம்முடைய ஞானத்தினால பேசுகிறவர்கள். ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தையை தியானித்து இயேசுவை பார்த்து இயேசுடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக, உம்முடைய அன்பு, உம்முடைய கிருபை, உம்முடைய தயவை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக நீங்க வழிநடத்த போவதற்காக நன்றி. எல்லா தூக்கத்தின் ஆவி விலகி போகட்டும் ராஜா. உற்சாகத்தின் ஆவி கொடுங்க ராஜா. வாஞ்சியோடு கூட உம்மோடு கூட உறவாடி பிறருக்கு ஆசீர்வாதம், குடும்பங்கள்ல உற்சாகத்தின் வார்த்தையை பேசுகிறவர்களாக, நம்பிக்கையின் வார்த்தையை பேசுகிறவர்களாக, இனிமே சோர்வு அல்ல, நம்பிக்கை. இயேசுதான் நம்பிக்கை. உம்மிடத்தில் நம்பிக்கை பெற்றுக்கொள்பவர்கள் பிறருக்கும் நம்பிக்கை சொல்றவர்களாக மாறட்டும். நன்றி ராஜா.
ராஜா. ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க. இந்த வாரம் முழுவதும் நீரே இவர்களை ஆண்டவரை பாதுகாத்து வழி நடத்தி உம்முடைய பிரகாசமான முகத்தின் ஒளி இவர் மேலே ஜொலிப்பதாக. உம்முடைய கிருபையின் கரம் சமாதானத்துக்குள்ள நடத்துங்க ராஜா. அன்பில் நடத்துங்க. குடும்பத்தில் சமாதானம், சந்தோஷம், வேலையில உயர்வு, வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வெளிவாசல்களை திறந்து வேலை கொடுக்க போவதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. சபையில கொடுத்திருக்கிற ஒவ்வொரு பொறுப்புக்குள்ள முகத்தை சுலுக்காதபடி நம்பிக்கையின் வார்த்தை, உற்சாகத்தின் வார்த்தை கொடுத்து ஒவ்வொருத்தரும் ஒரு மனத்தின் ஆவியில இயேசுவை போல நடந்து கொள்ள வழிநடத்துங்க. ஒவ்வொரு தொட்டு ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் இன்னும் நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் ஆவியானுடைய அன்னிய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் ஒவ்வொரு குடும்பத்தோடு கூட இன்றும் என்றும் சதா காலமும் இருப்பதாக. ஆமென். ஆமென். கரங்களை தட்டி தேவனுக்கு